ராயல் பிளட் லைன் அதை பற்றின ஒரு தியரியை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நியூ எவல்யூஷன் தியரின்னு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது முடிஞ்சால் போய் பாருங்கள். இல்லைன்னா இங்கேயே நான் ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஆதி மரபு பழங்குடியினர் மரபு வேர்க்கால்கள், அந்த இரத்த வேர்க்கால்களை வந்து நாம் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் வந்து பிரித்து அதாவது அடுத்தடுத்து ஒவ்வொரு வேர்க்கால்களையும் நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடினா, இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு யுகா சைக்கிள். அந்த யுகா சைக்கிளில் நீங்கள் மனுஷனோட மூளை செயல்திறன் வந்து பீக்காக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு நட்சத்திர அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது மனிதர்களுடைய மூளை செயல்திறன் நல்லா இருக்கும், உடல் அமைப்பும் வேற மாதிரி இருக்கும். அந்த பவர் போகும்போது, அந்த கோர் சுத்துறது நின்று அந்த பவர் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பி மனிதர்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கரண்ட் இல்லை. ஸோ ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, எல்லாமே இருக்கு. பவர் இல்லை. பவர் எடுத்து அந்த யூஸ் பண்ற அளவுக்கு அந்த ஹார்ட்வேருக்கு தேவையான அளவுக்கு பவர் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. சரிங்களா? அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்? அதனால தான் கற்கால மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? அவங்க வந்து அவ்வளவா யோசிக்கல. செஞ்சதே தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. எவால்வ் ஆக ஆக எவால்வ் ஆன மரபு கொண்ட மனுஷங்க என்ன ஆனாங்க? கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. வேற பெர்செப்ஷன்ல இருந்து வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு போயிட்டு இருந்த ரொட்டீன் சைக்கிள், அதே விஷயங்கள் திருப்பி திருப்பி நடந்துட்டு இருந்தது பிரேக் பண்ணி இவங்க வேற வேற விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா? அப்போ அதே காலகட்டத்துல எவால்வ் ஆன மனிதர்களும் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த ஃபீல்டு இருக்கிற இடத்துல வாழ்ந்திருப்பாங்க. என்னோட தியரி படி எவால்வ் ஆன மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலுமே இருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய தியரி. சரி, இப்போ இந்த ஃபீல்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருடைய மரபையும் என்ன பண்ணணும்? முருகேற்றி எவால்வ் ஆக்கி அதுக்கப்புறம் நாம அவங்களுக்கு வந்து அவங்கள வச்சு ஒரு நியூரல் நெட்வொர்க் நாம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன ஆகும்? மக்கள் தொகை பெருக்கம் தான் கலிமுத்துறது. அப்போ நியூரல் நெட்வொர்க் உருவாக்கி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா திருப்பி உலகம் வந்து ஒளி பெறும். திருப்பி பவர் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு இருக்கும். அப்போ மூளை செயல்திறன் நல்லா இருக்கும். அப்போ எவால்வ் ஆகுறது ஆசிட் தான் தரவு இங்க அப்படின்னு சொல்றது. அப்போ ஆசிட்ன்றது வந்து பாக்டீரியா, வைரஸ், பாரசைட்ஸ் எல்லாமே தான். இந்த டேட்டா இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆக மரபு முருகேற நம்ம எவால்வ் ஆகுறோம். சரி, அப்போ இந்த ஆதி வேர்க்கால் வந்து எடுத்துட்டு போய் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும், ஆனோடா இருக்கக்கூடிய நிலப்பரப்புலையும் சரி, கேத்தோடா இருக்கிற நிலப்பரப்புலையும் சரி, நிலப்பரப்புலையும் அவங்க இந்த பழங்குடி வந்து மரபு வந்து இம்யூனா இருக்கும் எல்லாத்துக்குமே. அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் ரேஞ்சே வந்து அதிகமா இருக்கும். ஒரு ஆக்சசபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சே வந்து அவங்களுக்கு வைடா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து சென்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தரவுகள் அதிகமா இருக்கும். ஆல்கலைன் பாடியா இருக்கும். அப்போ ஹைலி எவால்வ்டுனா ஆல்கலைன். இந்த ரா அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஹீட்டை குறிக்கும். ஹீட், ஆல்கலைன் கார்ப்புத்தன்மையை குறிக்கும். அப்போ அதுல நிறைய ஈத்தர் இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும்? நிறைய டேட்டாவை வச்சுக்க முடியும். தரவுகளை அவங்களால கொண்டு இயங்க முடியும். அப்போ அவங்களால அதிகமான மின்காந்த ஆற்றல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க இடத்துல, அவங்களால ரேடியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல சர்வைவ் பண்ண முடியும். அவங்களாம் மலை வாழ் மக்கள் தான், மலையில வாழ்வாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மலைவாழ் மக்களுடைய ஆல்கலைன் இந்த பிளட்டு தான் வந்து ஆதி வேர்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு போய் இப்போ ஃபீல்டு டல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஏர்த்து அப்படியே எவால்வ் ஆகுது இல்லை, ஏர்த்தே எவால்வ் ஆகும்போது ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மக்கள் கிட்ட இருக்கிற கெமிக்கல்ஸுமே என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஃபீல்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் போய் அங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அந்த கம்யூனிட்டின்றத பார்த்துட்டு அங்க ஒரு வேர்க்கால்கள், பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது. அதேதான். பெண் வந்து ஆல்கலின், ஆண் வந்து அசிடிக். ஆண் தான் தரவு.
இப்போ பெண்ணுமே நம்ம எடுக்கும்போது பெண்ணும் தான் தரவு. புரியுதுங்களா? அப்போ மரபுன்றது ஆண்லயும் இருக்கும், பெண்லயும் இருக்கும். ஆனா அதீதமா வந்து அந்த மரபு வருது அப்படின்றது ஆண் கிட்ட இருந்து. அப்போ ஒரு நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க பஞ்சபூத ஆற்றல் வேற மாதிரி இருக்கும். மின்காந்த ஆற்றல் வேற மாரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முக அமைப்பு எல்லாமே அதற்கு பொருந்திய மாதிரி இருக்கும். அவங்க ஒரு ரேஸா இருப்பாங்க. அவங்க கிட்ட சில தரவுகளுக்கு இம்யூனிட்டி இருக்கும். சில தரவுகளுக்கு இருக்காது. அவங்களோடத வந்து நாம எடுத்துக்கிறோம். அதே மாரி நம்பளோடது எல்லாத்துக்குமே இம்யூனா இருக்கு. அவங்க வேர்க்கால்களுக்குள்ள நம்மளோடதையும் நம்ம என்ன பண்றோம்? இணைக்கிறோம். அதே மாரி கோர்த்துக்கிட்டே வரோம் ஒரு அ நிலப்பரப்பையும். ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக அடுத்தடுத்து இருக்க நிலப்பரப்புல என்ன ஆகும்? கேயோஸ் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி. ஏன்னா எந்த எந்த நிலப்பரப்புலலாம் இந்த ஃபீல்டு வந்து தாங்க முடியல அப்படின்னு இருக்காங்களோ, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃபீல்டு அதிகமாகும். அது ஓரளவு அவங்களால தாங்க முடியறப்போ, அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் பெருசா இருக்காது. அதுக்கு மேல போது என்னால அத தாங்க முடியலன்னும்போது, உடல்ல நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். பித்தம் தலைக்கேறுறதெல்லாம் நடக்கும். வேற வேற மாரி விஷயங்கள் கேஓஸ் கிரியேட் ஆயி அவேக்கனிங் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்து நமக்கு கடைசியில ஒரு அமைப்பு கிடைக்கும். ஒவ்வொரு அமைப்பு. இத நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு போறோம். போயிட்டு முருகேறுன மரபுல கடைசி வேர்க்கால்கள்ல சில பேர் வந்து வருவாங்க. அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் வந்து எல்லாருக்கும் மருந்தா அமையும். அந்த மாரி அவங்க எவால்வ் ஆனவங்களா இருப்பாங்க. நல்ல ஆல்கலைனான உடல் கொண்டு இருப்பாங்க. அப்ப இங்க முருகேற்றப்பட்ட எவால்வ்டு பாடி அப்படின்றது எத குறிக்குது அப்படின்னா, ஒரு உடல் எந்த அளவுக்கு தரவுகளை தாங்குது, எந்த அளவுக்கு ரேடியேஷன்ல அது வாழலாம், அது எந்த அளவுக்கு அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல வந்து அது வாழ்ந்தா அந்த உடல் வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்றது தான் வந்து எவால்வ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வேற ஒரு நிலப்பரப்புல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மி. நம்ம நிலப்பரப்புல அதிகம். நம்ம மலைகள்ல அதை விட அதிகம். அப்போ மலையில வாழ்ந்தாலே என்னால இப்ப ஆல்கலைனா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம நிலப்பரப்பை விட மலையில வாழ்றது பெட்டரா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் வேற நாட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய நிலப்பரப்போட இங்க வரும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு இங்க வந்த உடனே ஐ ஓப்பன் ஆயிடும். அப்ப அதனாலதான் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியா வந்து அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கு. காரணம் வந்து அவங்க உடல் வந்து அந்த பஞ்சபூத ஆற்றல்ல இருந்தது. அந்த மின்காந்த ஆற்றலுக்கு உரியது. அதை விட ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துக்கு அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது? பாடி நல்லா சார்ஜ் ஆகுது. அவங்களுக்கு இங்க இருக்க திரைகள் விலகுது. அவங்களால கிளார் ஆடியன்ஸ் எல்லாமே அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. நம்ம இங்கேயே வாழ்ந்தவங்க. நம்ம இந்த மரபு. நம்ம கிட்ட தரவுகள் அதிகம். ஸோ நமக்கு இந்த ஃபீல்டை விட இன்னும் அதிகமா வேணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? மலைக்கு போறோம். சரிங்களா? இந்த ஆதி பழங்குடி மலைவாழ் மக்களுடைய ஆல்கலைன் டிஎன்ஏ தான் இந்த எல்லா வேர்க்கால்களுக்கும் நடுவுல போகும். இழையா. ஏன் அப்படின்னா ஆசிட ஃபர்ஸ்ட் தாங்கணும். இவங்க எல்லாருக்குமே மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆசிட தாங்கக்கூடிய வலிமை அந்த மரபுக்கு இருக்காது. அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்படுற மாதிரியான ஒரு உடல் அமைப்பு வரத்துக்கான வாய்ப்பு. இங்க உடல்ல தேவையை நாம உருவாக்கணும். இங்க உடலை நாம உருவாக்கணும். அப்பதான் அதுக்குரிய ஆன்மாவை அதுல செலுத்த முடியும். இப்போ உடலை வந்து நாம சரியா உருவாக்கலைன்னா எப்படி? அப்போ எப்படி உடலை உருவாக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல ஒரு ஆல்கலைனான ஒரு ஒமேகா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண், நல்ல ஒரு அசிடிக்கான ஒரு ஆண். 2 பேரோட வம்சாவளியிலுமே அசிடிக்கா தான் இருக்கு. பெண் மட்டும் கொஞ்சம் எவால்வ் ஆகியிருப்பாங்க. இல்லைன்னா அப்படியே மாறும். ஆண் எவால்வ் ஆகியிருப்பாரு. பெண் வந்து அமிலத்தன்மையோட இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இப்படி இருக்க மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன வரும்? ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு நல்ல ஆசிட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். தரவுகளை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. அவங்க ஆல்கலைனா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் வந்து அவங்களுடைய குணம் மாறாது. நல்ல குணமா இருப்பாங்க. ஆல்கலினுக்கு அடையாளமே அவங்களுடைய நல்ல குணம் தான். அந்த குணம் வந்து மாறாது. அதுக்கப்புறம் அவங்க குண்டலினி ஐ ஓப்பன் பண்ண உடனே நிறைய
ஆசிட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நோய் வரும். நோய் வந்துட்டு அப்புறம் அது அவங்க ஆல்கலைனாக ஆகும்போது அப்படியே சரியாயிடும். அண்ட் அதிகமான தரவுகள் இருக்கவங்களுக்கு எப்படி வரும்? கேன்சர் மாதிரி வரும். கம்மியான தரவுகள் வச்சிருக்கவங்களுக்கு டிபி, ஜாண்டிஸ், ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மை போடுறது, இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வரும். ஸோ ஏதோ ஒரு நோய் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும், அவ்வளோதான். ஆனால் அமிலத்தன்மையை நிரப்பிடணும். அமிலத்தை ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஆல்கலைனா மாத்துறது தான் வந்து குடலினி ப்ராசஸ் டோட்டலாக. ஸோ இந்த அப்போ அந்த 2 அப்பா அம்மால யாராவது ஒருத்தருடைய வம்சாவழி வேர்க்காலில் மலைவாழ் மக்களுடைய அந்த ஜீன் வந்து ஆட் ஆகும். அப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இந்த ஜீனை வந்து எடுத்துரும். இதுக்கு ஒரு கணக்கே இருக்கு. இதுபடிதான் இன்னாருக்கு இன்னாருன்னு ஆல்ரெடி எழுதப்பட்டது தான் இங்க. புதுசா வந்து சேஞ்சஸ் வருமானா வராது. என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். இது ஃபுல்லாவே நம்ம உடம்பெல்லாம் கெமிக்கல் ப்ரோக்ராம் மாதிரி. அதுல இது ஒரு நாடகம் மாதிரி. இந்த நாடகம் வந்து கெமிக்கலி தான் நடக்கும். இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த அலைன்மெண்ட் இருக்கும்போது எனக்கு என் பாடி இந்த மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்கணும்ன்ற வரைக்கும் இங்க வந்து ஸ்டேஜ்டு ஒரு நாடகம் மாதிரி. இப்போ அந்த கெமிக்கல் காம்போசிஷன் இருந்தா எனக்கு வந்து உடல்ல நோய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இந்த டைம்ல நோய் இருக்கணும், இந்த டைம்ல நோய் போகணுன்ற வரைக்கும் இங்க இருக்கும். மாறலாமா, மாத்தலாமான்னா மாத்தலாம். விதிய மதியால மாத்த முடியும். மாத்தினாலும் திருப்பி இதே விஷயம் தான் நடக்கும். ஏதாவது ஒண்ணு விட்ட குறை தொட்ட குறை இருக்கும். அதை கடந்து தான் நம்ம போற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரெசண்ட்டை மாத்தினோம்னா என்ன ஆகும்? ஃபியூச்சரும் மாறும். இங்க எல்லாமே எழுதி வச்சதுதான். நான் சொல்றேன் போக போக. ஸோ அந்த பிளட் லைன்ஸ்க்கு நடுவுல இந்த மலைவாழ் மக்களோடது வந்துட்டு போனாதான் என்ன ஆகும்? அந்த ஜெனட்டிக் அப்டேட் வந்து ஒருத்தர் கொடுப்பாங்க. அவங்க ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குண்டலினி ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த வம்சாவழி வேர்க்கால்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு எவால்வ் ஆன மாதிரியே இருக்க மாட்டாங்க. காட்டு மிராண்டிகள் மாதிரி. காட்டு மிராண்டிகள்னு நான் எதற்கு சொல்றேன்னா எமோஷ்னலா இருப்பாங்க. ஏன் அந்த எமோஷ்னல் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஆசிட் அதிகமா இருக்கும், தரவுகள் அதிகமா இருக்கும். அவங்களோட எமோஷன்ஸை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும். முன்னாடி இருந்தவங்களுக்கு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கும். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குண்டலினி ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிறக்கிற மற்ற குழந்தைங்க எல்லாம் கூட பாருங்க நல்லா பிறக்கும். ஜெனட்டிக் டிசார்டர் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இவங்க குணம் வந்து ரொம்ப நல்ல குணமா இருக்கும். ரொம்ப தங்கமானவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்க அந்த வாழ்ந்து இலக்கணம் எழுதுவாங்க. அவங்க ரத்தத்திலேயே அது எம்பர்ட் ஆகும். அதே டிஎன்ஏ ட்ராமாஸ் டிஎன்ஏல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒருத்தவங்களோட குணம் நல்ல குணம் டிரான்ஸ்ஃபர் ஆகாதா? ஆகும் இல்லையா? ஸோ வாழ்ந்து இலக்கணம் எழுதுற மக்கள் வந்து இந்த மாதிரியான ஜெனட்டிக் அப்டேட் கொடுக்கக்கூடிய மக்கள். இவங்கள நாம வந்து கார்டியன்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை இவங்களை வந்து கேட் கீப்பர்ஸ்னு சொல்லலாம். இந்த கடைசியா வரவங்களை எல்லாம் சொல்லலாம் கேட் கீப்பர்ஸ். இந்த கேட் கீப்பர்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த பிளட் லைன்னு சொல்லும்போது அது ரொம்ப முக்கியம். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லைட் பீயிங்ஸ்ல பெரிய பெரிய பொறுப்புதாரியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் கடைசியா வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மாதிரியான உடல்ல மட்டும்தான் அவங்களுடைய இது வந்து சோல் வந்து இணைய முடியுது அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு தரவுகள் தேவைப்படுதுன்னு. அப்போ இனி வரும் காலங்கள்ல இதை விட பெட்டரான உடல்கள்லாம் வரும். நிறைய தரவுகளை தாங்கக்கூடிய நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒர்க் ஆகக்கூடிய நல்ல மூளை செயல்திறன் இருக்கக்கூடிய உடல்கள்லாம் இனி வருங்காலங்கள்ல என்ன ஆகும்? நாம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்த ஜென்ரேஷன்ல வரும். அப்படி இருக்கும்போது அந்த உடல்கள்ல வரக்கூடிய சோல்ஸ் எப்படி இருப்பாங்க? ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ரொம்ப எவால்வ் ஆனவங்களா இருப்பாங்க. சரி. அப்போ இந்த பிளட் லைன்ஸ் கீழே வரவங்க எல்லாரையுமே அவதார்ஸ்னு சொல்லலாம். குட்டி ஜீசஸ் மாதிரி. அவங்க பிளட் லைனுக்கு அவங்க தான் ஜீசஸ். அவங்க பிளட் லைனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிற எல்லாரையுமே அவங்கதான் ஒரு ஆன்ம விடுதலை கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க
கிளியர் பண்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 ஆன்செஸ்ட்ரல் ட்ரேசஸ் இருக்கும். ஒரு காமனா ஒரு லைட் பீயிங். அப்போ இந்த மதர் ஸ்ட்ரீம்ல இருக்க லைட் பீயிங்ஸ் எல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 கிட்ட போகும். அப்போ அவ்ளோ வெயிட் இருக்கும், அவ்ளோ டேட்டா இருக்கும், அவ்ளோ தரவுகள் வந்து அவங்க உடம்புல போட்டு எரிக்க வேண்டியதா இருக்கும். அவ்ளோ கஷ்டமா இருக்குமா? இல்ல. முன்னாடி இருக்கவங்க எரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். பட் அது அந்த டைம் வந்து குண்டலினி ப்ராசஸ் பண்ணும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி. அப்போ இந்த மாதிரி எவால்வ் ஆன செட் ஆஃப் பிளட் லைன்ஸ் கொண்டவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா அவங்களுக்குன்னு கேஸ்ட் வச்சு கேஸ்ட் சிஸ்டமே இருக்கு. ஏன்னா அந்த மரபு இன்னும் முருகேறணும். கடைசியா எவால்வ் ஆனவங்க எல்லாம் வெளில வரணும்ல, நம்ம தனித்துவமா அந்த மரபு முருகேறணுன்றதுக்காக. இதே நான் முன்னாடி இருந்த வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ஸோ அதுல வந்து ஜெயின்ஸ், இந்த ஐயர், ஐயங்கார் இவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா எவால்வ்டு. அதனால தான் இவங்கள வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா நம்மலாம் வந்து என்ன ஆகும்? கிளைகேட் ஆகும் பாடி ஃபாஸ்டா. எவால்வ் ஆவாங்க. அவங்க அது ஆல்ரெடி எவால்வ்டு. அவங்களுக்கு இந்த ஃபீல்டு பத்தல. உடல் பளு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா ஃபீல்டு பத்தல. அவங்களுக்கு இன்னும் அதிகமா ஃபீல்டு தேவைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஐயர் அவங்கள எல்லாம் வந்து கோயில் பக்கத்துல வந்து உட்கார வச்சிருப்பாங்க. குடியமர்த்தி இருப்பாங்க. ஏன்னா, அங்க குடியமர்த்தப்பட்டா அந்த ஃபீல்டு, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அவங்களுக்கு தேவைப்படுது. அப்பதான் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து வரும். அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி. நான்வெஜ் அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து பூண்டு சாப்பிடக்கூடாது. வெங்காயம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சீக்கிரம் எவால்வ் ஆக்கும், கிளைகேட் ஆக்கும் பாடிய. இவங்க இன்னும் எவால்வ் ஆனாங்கன்னா, இங்க முழுசா அப்டேட் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஜெனடிக் அப்டேட் எடுக்கிறது. இவங்க அதுக்குள்ள எவால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா, குழந்தை பொறக்காது. ஃபீல்டு அப்டேட் பண்ணாதான் இவங்களுக்கு குழந்தை பொறக்கும் அப்படின்ற ஸ்டேஜ் போயிடும். ஸோ அதனால. அதே மாதிரி பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட வீக்கா இருக்க மாதிரி, பிசிக்கலி வீக்கா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா பெண்கள் ஆல்கலின், ஆண்கள் அசிடிக். ஆண்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து அதிகம் ஆக்சுவலி. அதனால தான் வந்து அவங்க அசிடிக்கா இருக்காங்க. சில பேர் ரொம்ப அக்ரெசிவா அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அசிடிக் ட்ரேட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. பெண்களுக்கு எவால்வ்டு அவங்களுக்கு இந்த ஃபீல்டு பத்தல. அதனால என்ன ஆகுது? பெண்களுக்கு வந்து எனர்ஜி கம்மியா இருக்க மாதிரியும், உடல் பலம் வந்து கம்மியா இருக்க மாதிரியும் தெரியுது. ஆனா ஆண்களை விட பெண்கள் எவால்வ்டு. வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளோட கெமிக்கல்ஸ், பாடி, மைண்ட் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கடைசியா வந்து ஜெனடிக் அப்டேட் குடுக்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ராயல் பிளட் லைன்ஸ் நீங்க சொல்றது வந்து ஒரு பிளட் லைன்ல வரக்கூடியது இல்ல. அப்படி பார்த்தா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே பிளட் லைன் தான். ஆக்சுவலி ஒரு ஒரு பிளட் லைன்னா ஒரு நிலப்பரப்புல சில சோல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய உடல்கள அவங்க எடுக்குறாங்க. நடுவுல அது எவால்வ் ஆகி ஒமேகா அதுக்கப்புறம் முடிஞ்சிருது. ஸோ எந்த ஒரு இனமுமே இந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகுறது தன்னாலேயே ஆகாது. கொஞ்ச காலத்திலேயே அவங்களுடைய மரபு வந்து முருகேறி அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து குழந்தை பிறக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா இந்தந்த கால் பிரிச்சு அதுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. புணர்ச்சி விதிப்படி யார் கூட வேணாலும் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா கிளைகேட் ஆயிடுவீங்க. ரொம்ப சீக்கிரமா எவால்வ் ஆகிடுவீங்க. அப்போ எவல்யூஷன் சீக்கிரமா போகும். ஆனா மக்கள் தொகை இவ்ளோ பெருகாது. இப்ப மக்கள் தொகை பெருகுனாதான் என்ன பண்ண முடியும்? நியூரலி கனெக்ட் பண்ணி நாம வந்து இந்த உலகத்த வந்து ஒளிபெற வைக்க முடியும். ஏன்னா இத்தனை பேர் வேணும். குண்டலினி ப்ராசஸ் பண்ண எல்லாருமே ஹியூமன் டவர்ஸ் தான். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஒவ்வொரு நிலப்பரப்புலயுமே அவங்களுக்கான அந்த பிளட் லைன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பஞ்சபூத ஆற்றலும், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல உருவாகுற உடல்கள் மட்டும் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அந்த உடல்களை எடுக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பஞ்சேந்திரியத்துல இருக்கிற டேட்டாவும், உங்க கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிற டேட்டாவும் பொருந்துச்சுன்னா தான் அந்த சோல் அந்த உடலுக்குள்ள வரும் இல்லையா? அப்போ அங்க இருக்காங்க. ஐ ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க எவால்வ் ஆகிட்டாங்கன்னா, அவங்க வேற அ ஒரு நிலப்பரப்புல இருக்கக்கூடிய உடலையும் எடுக்கலாம்.
இல்ல அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, திருப்பி அதே பிளட் லைன்ல ஒரு உடல் வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அப்போ அந்த வேர்க்கால் வந்து பட்டு போச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சோல்ஸ் எல்லாம், மெமரீஸ் எல்லாம் அவ்வளோதான். அந்த செட் அப்படியே வந்து வேற எங்கேயாவது போயிடும். ஸோ நீர் வழியில தான் என்ன ஆகும்? ஃப்ரீக்வென்சி நீர் வழியா ஃப்ரீக்வென்சில தான் இந்த சோல்ஸ் எல்லாமே டிராவல் ஆகும். குண்டலினி ப்ராசஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க ஐ வந்து ஓப்பன் ஆயிடும். ஜெனடிக் அப்டேட் குடுத்துருவாங்க. ஐ ஓப்பன் ஆயிடுச்சுனாலே என்ன ஆகும்? டிஎம்டி சுரக்க ஆரம்பிக்கும். லங்ஸ்ல வந்து நல்ல ரிப்கேஜ்ல வந்து ஹீட் வரும். அந்த மாதிரி. ஸோ, அதுக்கப்புறம் அந்த சோல் என்ன பண்ணலாம்? வேற ஒரு உடம்பு வந்து அவங்க எடுக்க முடியும். அவங்க அந்த பிளட் லைன்ல இருந்து அவங்களும் ரிலீஸ் ஆவாங்க. அடுத்த அதுல வந்து அவங்களுடைய வம்சாவழியில இருக்கவங்களுக்குமே என்ன ஆகும்? பேலன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா, அந்த நிலப்பரப்புக்குன்னு சிலர் இருப்பாங்க. அந்த நிலப்பரப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஹையர் டைமென்ஷன் சோர்ஸ். இவங்க அந்த நிலப்பரப்புல வரக்கூடிய அ ம் மிக அதிகமான அ ஃப்ரீக்வென்சி பேண்ட்விட்த் கொண்ட, அதிக டேட்டாவ வந்து தரவுகளை வந்து தாங்கக்கூடிய ஆல்கலைன் பாடிஸ் எல்லாம் இருக்கும்ல, அது உருவாகும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த குழந்தைகளா இவங்க வந்து பிறப்பாங்க. இந்த சோல்ஸ். ஸோ இவங்க வந்து இதான் அந்த மன்னர்கள் அப்படின்ற வார்த்தையே அதான். மன்னர்கள். அவங்க அப்ப ரொம்ப பணக்கார வீட்ல பொறப்பாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுற வீட்ல பொறப்பாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கவங்க எவால்வ் ஆகியிருக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ். யாராவது ஒருத்தர் தான் என்ன இருப்பாங்க, எவால்வ் ஆகி ஒமேகாவா இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஆல்கலினா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அசிடிக்கா இருப்பாங்க. ஃபேமிலி வைஸ் பார்த்தா 2 ஃபேமிலியுமே எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு எவால்வ் ஆகாத கண்டிஷன்ல தான் வந்து மக்கள் இருப்பாங்க. அங்க தான் இந்த மாரி உடல்கள் வந்து உற்பத்தி ஆகும். இவங்க அங்க பிறந்து கழிச்சிட்டு கிட்டத்தட்ட அவங்களோட இளமை பருவம் ஃபுல்லா இதுலயே போயிடும். கழிச்சிட்டு ஜெனடிக் அப்டேட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க லைஃப் பர்ப்பஸ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் சில பேர் இருப்பாங்க. அந்த நிலப்பரப்புக்குன்னே வந்து அந்த சோல்ஸ் வந்து கார்டியனா இருப்பாங்க. இவங்க தான் ராயல். நீங்க நெனைக்கிற மாரி ஒரு ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து பணக்கார தலைமுறை தலைமுறையா வந்தவங்க வந்து ராயல் கிடையாது. அவங்க ரா ஃபேமிலி கிடையாது. இவங்க தான் ராவோட ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த நிலப்பரப்புக்கு உண்டான சோல்ஸ், ஹையர் டைமென்ஷன் சோல். இப்போ டவர் ப்ராஜெக்ட் வரும்போது ஒரு நிலப்பரப்புக்கு நீங்க வந்து டவர் வைக்கிறீங்கன்னா, அது கூட ட்வின் ப்ராஜெக்ட்டா நான் சிவாஜின்னு சொன்னேன். அதாவது சிவா மாரி ஏஐ சிவா அப்படின்னு. அதுல வந்து எல்லா தரவுகளும் கடைசி வேர்க்கால்கள்ல அந்த நிலப்பரப்புல முருகேறிய மரபுல இருக்கக்கூடிய தரவுகளை கொண்டு ஸ்டெம் செல்ஸ கொண்டு ஆர்கனைஸ் தயாரிச்சு அதுல வந்து மூளை, மத்த பஞ்சேந்திரியங்கள்லாம் வச்சு ஒரு சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ணி, அது கம்ப்யூட்டர்ஸ்க்கு பதிலா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு சர்வர் இது ஹேண்டில் பண்ற மாதிரி, இது எஃபெக்டிவா, எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். கார்பன் எமிஷன் சுத்தமா இருக்காது. அண்ட் அவங்களோட தரவு தான் அது. ஸோ அவங்களோட தரவு எப்பவுமே அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி. அந்த தரவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னு நான் போக போக சொல்றேன். அப்ப அந்த நிலப்பரப்புக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒருத்தங்க இல்ல, நெறைய பேர். அவங்க அந்த நிலப்பரப்போட கார்டியன்ஸ் மாதிரி. அவங்க கிட்ட அந்த தரவுகள் இருக்கும். அந்த தரவுகள் கொண்ட உடல வந்து அவங்க தான் எடுப்பாங்க. இவங்க வந்து அவங்களுடைய அந்த நிலப்பரப்போட மன்னர் வம்சாவழின்னு சொல்லலாம். அப்போ எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, மன்னர் வம்சாவழின்னா ஆள்வாங்க மக்கள, கவர்ன் பண்ணுவாங்க. இல்ல. இந்த தரவுகள எடுக்கக்கூடிய ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ் அவங்க. ஸோ இங்க நல்லவங்க, கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது. அந்த தரவுகள அவங்க வச்சிருந்தாங்கன்னா, என்ன அர்த்தம்? அந்த உடல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். தரவுகள வேற எப்படி எப்படி சொல்லலாம்? ஆசிட்ன்னு சொல்லலாம், கர்மான்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இவங்க இருக்கிற இந்த ஃபீல்ட விட அதிகமான ஃபீல்டுல அவங்க உடல் தாங்கக்கூடிய அளவ விட அதிகமான ஃபீல்டுல அவங்க போனாங்க அப்படின்னா, அவங்க குணம் மாறும். அவங்க ஆசிட்ட தாங்குற அளவுக்கு தான் அவங்களால தாங்க முடியும். அப்போ அந்த ஃபீல்ட விட கம்மியான ஃபீல்டுல இவங்க இருக்காங்கன்னா, இவங்க ஆல்கலைனா இருப்பாங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ நாம நல்லவங்களா இருக்கிறதோ, கெட்டவங்களா இருக்கிறதோ, நம்மள சுத்தி இருக்கிற ஃபீல்டு தான் முடிவு பண்ணுது. நமக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ் தான் முடிவு பண்ணுது. புரியுதுங்களா? இங்க ஃபுல்லா எல்லாமே கெமிக்கல்ஸ். ஸோ யாரையுமே நம்ம நல்லவங்க, யாரையுமே நம்ம கெட்டவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. இது ஃபுல்லாவே ஒரு நாடகம் மாரி, இது ஒரு ட்ராமா மாரி. நம்ம இத வந்து ஒரு
ம், ஒரு கதாபாத்திரத்த பண்ணிட்டு போறோம். அந்த மாதிரி தான். ஸோ இவங்க தான் வந்து நம்ம சொல்ற அந்த ராயல் சோல்ஸ் அப்படிங்கிறது. வம்சாவழி வம்சாவழி ஒரே பிளட் லைன் கிடையாது. எல்லாமே ஒரே பிளட் லைன் தான் அப்படி பார்த்தா. தமிழ்நாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வம்சாவழி வேர்க்கால்கள்லயும் ஒருத்தர் இருப்பாங்க. சரிங்களா? முருகேறுன மரபு கொண்டு. இப்ப அவங்க எல்லாரோட ஸ்டெம் செல்ஸும் நம்ம எடுத்தோம்னா, முன்னாடி இருக்கவங்களுக்கு அசிடிக்கா இருக்கிறதுனால என்னென்ன நோய் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? குணப்படுத்த முடியும். இதுல பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதர்ஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாரி இப்ப சித்தர்கள் நீங்க சொல்றீங்கல்ல, சித்தர்கள் எல்லாருமே இரட்டையர்களா தான் வருவாங்க. சித்தர்கள சாமியாரா பார்க்கறத விட, சயின்டிஸ்ட்டா பார்க்கறது பெட்டரா இருக்கும். ஸோ சித்தர்கள் எப்படி பெருக்கெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க? 2 ரெட்டையர்கள், அண்ணன், தம்பி. ஏன் அப்படின்னா, இந்த இயங்கியல்ல சமநிலை ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஒரு உடல் வந்து படைக்கப்படுது அப்படின்னா, அதே கெமிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இன்னொரு உடல் படைக்கப்படும். இந்த இரு உடல்களுமே தன்னைத்தானே என்ன பண்ணிக்கக்கூடியது? சமநிலைப்படுத்திட்டு, அது அவங்களோட எனர்ஜிய வந்து ஆம்பிளிஃபை பண்ணக்கூடியது. இந்த மாரி உடல்கள் வந்து உருவாகும். ஸோ இந்த மாரி 2 உடல் தான் உருவாகுமா அப்படின்னு கேட்டா, அண்ணன், தம்பின்னு இப்போ மேல்ன்னு ஒரு செட்டு. இவங்களுக்குள்ள ட்வின் ஃப்ளேம்னா ஒரு 10 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாரி ஃபீமேல்னும் இருக்கும். 10 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும். இல்லன்னா மேல், ஃபீமேல் அப்படி வரும். மேல்ன்னு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா, ஃபீமேல் ஒரு இடத்துல வராங்க அப்படின்னாலே முடிஞ்சிரும். எவால்வ்டு ஃபீமேல். அப்போ ஃபீமேல் வந்து முன்னாடி வர்றது மாரி இது கிடையாது. மேல் அடுத்து வந்து ஃபீமேல். 10 வருஷம் கேப்பாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு வரும். ட்வின் ஃப்ளேமுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பிரதர்ஸ் சொன்னாலே எல்லாருமே வந்து ஸ்டெம் செல்ஸ் அவங்க ஸ்டெம் செல்ஸ் வந்து எல்லாருக்கும் மருந்தா போகும். அதனால தான் அவங்க பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற வேற வம்சாவழிக்கால்ல தான் அவங்க பிறந்திருப்பாங்க. பிளட் லைன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பிளட் டிஃபர் ஆகும். ட்வின் ஃப்ளேமுக்குமே பிளட் டிஃபர் ஆகும். அப்ப ஏன் ட்வின் அப்படின்ற வார்த்தை வருதுன்னா, நான் சொல்லியிருந்தேன் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்வியல் முறை, அந்த வாழ்க்கை முறை வந்து நம்ம கெமிக்கல்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லியிருந்தேன். ஆண், பெண்ணுன்னு இயற்கையில இல்ல. அந்த வாழ்வியல் முறையும், இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பும் தான் இந்த கெமிக்கல்ஸ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆணை ஆணாவும், பெண்ணை பெண்ணாவும் வச்சிருக்கு. இப்போ பெண் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளெல்லாம் சந்திச்சு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா சுரக்குது. இல்லையா? அவங்க என்ன மாரி வாழ்க்கை முறைய வாழுறாங்கன்றத பொறுத்து தானே! அப்படி இருக்கும்போது, இந்த ட்வின் ஃப்ளேம்ல 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கஷ்டங்கள வந்து சந்திச்சிருப்பாங்க. ட்வின் ஃப்ளேம்ல 2 பேர் தான் இருப்பாங்கன்னு இல்ல. 2, 4, 8 அப்படி போயிட்டே இருக்கும். ஒரே மாதிரியான லைஃப் பேட்டர்ன் இருக்கும் இவங்களுக்கு. கெமிக்கல்ஸ் வேற வேறையா இருக்கும். ஆனா ஒரே மாரியான லைஃப் பேட்டர்ன். ஸோ அதனால இவங்க 2 பேரோ, 4 பேரோ, 8 பேரோ இவங்க சேர்ந்து ஒரு அம் எல்லாருமே ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, இவங்களோட விஷன் ஒரே மாதிரி இருக்கும். பெர்செப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட மிஷன் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க அத பண்ணும்போது தர்மமா இருக்கும். தர்மம் அப்படின்ற வார்த்தைய ஏன் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ பிரசன்ட்ட எந்த அளவுக்கு பாஸ்ட்ட வந்து நம்பி இருக்கோ, பாஸ்ட்ட சார்ந்து இருக்கோ, அதே போல பாஸ்ட்டோட தாக்கம் எந்த அளவுக்கு பிரசன்ட்ல இருக்கோ, அத விட பன்மடங்கு ஃபியூச்சரோட தாக்கம் வந்து பிரசன்ட்ல இருக்கும். ஃபியூச்சருக்கு வழி அமைக்கிற மாரி தான் இந்த பிரசன்ட்டே நகரும். ஸோ அங்க இது இருக்கு அப்படின்னா, அதுக்கேற்ற சூழ்நிலையா தான் இத நகரணும். இது நகரல அப்படின்னா, லைட் பீயிங்ஸ்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லாம் இருப்பாங்க. அவங்க தான் அடுத்த ஜெனரேஷன் லைட் பீயிங்ஸ வந்து அப்லிஃப்ட் பண்ணுவாங்க, தூக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அத கரெக்ட்டா பார்க்கணும். நடக்குதா? கரெக்ட்டான மாரி நடக்குதா? தப்பா நடந்துருச்சுன்னா பிரச்சனை. ஸோ யாரும் இங்க எதையும் கண்ட்ரோல் பண்ணல, கவர்ன் பண்ணல. கரெக்ட்டா நடக்குதா? அப்படின்றத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இருக்கிறதுக்கு இது வந்து கரெக்ட்டா வழி அமைக்கிற மாரி பிரசன்ட் நகரணும். அப்போ நாம அதுக்கான விலைய குடுக்க வேண்டியதா இருக்கும். பாஸ்ட்ல, பிரசன்ட்ல அதுக்கான விலைய குடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கான பிரைஸ் பே பண்ணா தான் நம்ம ஃபியூச்சருக்கு வந்து நகர முடியும். அதுக்கான விலைய அது எடுத்துக்கும் எப்படியா இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையில இருந்தும். அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே விலைய குடுத்துட்டு வந்திருப்பாங்க.
அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன விலையா குடுத்தாங்களோ, அது வந்து அவங்க பிற்காலத்துல என்ன செய்யறதுக்கு அவங்கள அது கூட்டிட்டு போச்சோ, அந்த விஷயம் வந்து தர்மமா இருக்கும். தே கேன் ரீரைட் தி ஃபியூச்சர். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த தடுத்தாட்கொள்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. தடுத்தாட்கொள்றதுன்னா என்னன்னா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. அத நான் வாழ்ந்து கழிச்சுட்டேன். அதே கஷ்டம் இன்னொருத்தவங்க படப்போறாங்க. அவங்க அந்த கஷ்டத்த படாம என்னால தடுக்க முடியும்னா நான் தடுக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கஷ்டத்த அனுபவிக்காம அவங்கள வந்து நம்ம தடுத்து நிறுத்துறோம். ஒரு அலைன்மென்ட்ட வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன பண்ணணும், அவங்க அதற்கான விலைய அவங்க குடுக்கல அப்படின்னா, நம்ம குடுக்கணும் அத. ஏன்னா அவங்க அதுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அது நடக்குது. அப்ப அவங்க அதுக்கான விலைய குடுக்கலன்னா, அதுக்கு பதிலா நம்ம குடுக்கணும். இன்னொன்னு, அத நம்ம மாத்தணும்னா பின்னாடி என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த நிகழ்வு இன்னொரு நிகழ்வ வந்து ஊக்குவிக்கிற வகையில அமையும். அப்போ அதையும் நம்ம தடுக்கிறோம்னா யோசிக்கணும். ஸோ இந்த மாரி தடுத்தாட்கொள்றதுன்றது வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ணிட முடியாது. எதையுமே ஈஸியா மாத்த முடியாது. அப்போ ஒரு ஃபுல் அலைன்மென்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கீங்க. நடந்த விஷயமே திருப்பி திருப்பி நடக்குது. ஒரே செட் ஆஃப் புரோகிராம்ஸ் தான் திருப்பி திருப்பி அசிடிக் புரோகிராம்ஸே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபீல்ட மாத்தி நம்ம அந்த அசிடிக் புரோகிராம்ஸ வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டு நாம நல்ல ஹை ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல இருக்கிற உணர்வுகள மட்டும் வச்சு நாம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, இதெல்லாம் தடுத்து ஆட்கொள்றதுக்கு சமம். இப்போ இதெல்லாம் பண்றோம்னா, அதுக்கான விலைய நாம ஆல்ரெடி குடுக்கணும். அப்படி அந்த விலைய குடுத்துட்டு வந்தவங்க தான் அந்த மாற்றத்த பண்ணும்போது அது நிலைச்சு நிக்கும். இல்ல, எனக்கு ரொம்ப அறிவியல் தெரியும். நான் அறிவார்ந்தவன் அப்படின்னு நினைச்சு பேசிக் கர்மிக் லான்னு ஒண்ணு இங்க இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கட்டமைப்பு ஃபுல்லா உணர்வுகளால கட்டமைக்கப்பட்டது. அந்த பேசிக் கர்மிக் லாவ விட்டுட்டு, நான் எங்களுக்கு அறிவியல் தெரியும்னு நம்ம ஏதாவது மாத்தனோம் அப்படின்னா, அது நிலைச்சு இருக்காது. அதுக்கான விலைய ஒவ்வொருத்தவங்களும் குடுக்கணும். ஸோ இந்த வம்சாவழி வேர்க்கால்கள்ல கடைசியா வந்த அத்தன பேருமே அதற்கான விலைய குடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த ட்வின் ஃப்ளேம்ன்றவங்க அத குடுப்பாங்க. எத்தன பேர் இருக்காங்க? ட்வின்னா 2, 2 மட்டுமே 2, 2ஆவே நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த விலைய குடுத்துட்டு, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் வருவாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதும் இல்ல. எல்லாருக்கும் ஒரே கத. ஸ்கிரிப்ட் மாறவே மாறாது. இவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டாங்களோ, அதே மாரி இன்னொருத்தவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இவங்களுடைய பேசிக் கர்மிக் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷ வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் வந்து ஒருத்தங்க அனுபவிக்க முடியுமோ, அது அத்தனையுமே அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கடைசியா வரவங்க. இந்த பிளட் லைன்லயே கிட்டத்தட்ட சீசன் ஃபினாலே மாதிரி அவங்க. எதுவுமே ஒழுங்கா நடக்காது. எனக்கு எதுவுமே சரியா நடக்காது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி பிளட் லைன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? நீங்க சில கதைகள்ல கேட்டிருப்பீங்க, நாடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. விண்கற்கள் விழுது, இல்ல எரி நட்சத்திரம் போகுதுன்னா, அந்த வம்சாவழி மன்னர் வம்சாவழிக்கு ஆபத்துன்னுவாங்க. ஏன்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப தரவுகள வச்சிருக்கிறவங்க. இந்த விண்கற்கள், எரி நட்சத்திரம்லாம் ஏன் அப்படி போகும்னா, ஃபீல்டு கம்மியாகும்போது தான் அப்படி கிராஸ் ஆகும். ஃபீல்டு அதிகமா இருக்கும்போது வராது. அதுக்குள்ளேயே இது வராது. ஃபீல்டு கம்மியாயிடுச்சுன்னா இது கிராஸ் ஆகுமா? இதுங்களுக்கு ஃபீல்டு கம்மியா இருந்தா கிறுக்கு பிடிச்சிரும். இவங்க அதிக டேட்டா வச்சிருக்கிறதுங்க இதுங்க. ஸோ கிறுக்கு பிடிச்சா இதுங்க எப்படி நடந்துக்கும்னா, அகங்காரத்த ஒருத்தங்க அடிச்சுக்கும். இவங்க அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆல்கலைனா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. அவங்களோட குடும்பம் இருக்கு பாத்தீங்களா? திடீர்னு கிறுக்கு பிடிச்சு ஆடுவாங்க. ஆசிட் தலை தூக்கும் போது மனுஷங்க அவங்க தன்னிலையில இருக்கவே மாட்டாங்க. அப்பதான் இந்த வார் எல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு சூழ்ச்சி நடக்கும். சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த மைண்ட் மாறும். இவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. இவங்க ஆல்கலைனா இருப்பாங்க. ஆனா இவங்க பிறந்த இடம் பாருங்க. முன்னாடி இருக்கவங்கலாம் ரொம்ப அசிடிக்கான தரவு இருந்தா மட்டும் தான் இவங்களுக்கு அந்த உடம்பே கிடைக்கும். இவங்க வந்து முன்னாடி அதே மாதிரி பரம்பரையில இருந்து வந்தவங்களா இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் ரைஸ் ஆவாங்க திடீர்னு. அதோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வம்சாவழிகள் போய் சில தீவுகள்ல வாழும்போது, இடங்கள்ல எல்லாம் வாழும்போது,
இவங்களுக்கு ஃபீல்டு அதிகமா வேணும். அதனால அங்க கோயில் கட்டுறது, டவர் கட்டுறது இந்த வேலைலாம் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க நகர்றாங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டு அங்கருந்து போயிடுச்சு அப்படின்னா, அவங்க அந்த டவர ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, இல்ல இவங்க வாழ்ந்த இடத்துல வந்து நிலப்பரப்புல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு குறையுது அப்படின்னாலோ, அந்த இடம் உடனே நீர்க்கோள்கள்ல, இல்ல கடற்கோளால ஆட்கொள்ளப்பட்டு அது மூழ்கிடும். இவங்களது டேட்டா அதிகம். இவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சோலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வம்சாவழி இந்த பிளட் லைன் அடுத்தடுத்து இவங்க தான் ஆட்சி பண்றது. இப்படி கிடையாது. இந்த அரண்மனை கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டுறது, அதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மையான கிங்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி ஆர்க்கிடெக்சர்ல வடிவமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இயங்கியல் கரெக்ட்டா வந்து வரணுன்றதுக்காக. அதுல அவங்க பண்ண விஷயம் எல்லாம் கோவில்கள் கட்டுறது, டேம் கட்டுறது, கெனல்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து அந்த நிலப்பரப்ப வந்து சமநிலையில வைக்கிறதுக்காகவும், இந்த எனர்ஜி ஆர்க்கிடெக்சர் கரெக்ட்டா ஹேண்டில் பண்றதுக்காகவும் இவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். இவங்க இதுல தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. இந்த அரண்மனை இது அதெல்லாம் கிடையாது. ஸோ அதே மாரி ஒரு ரத்த வம்சாவழியில இது வராது. இவங்கலாம் சோல் இவங்க. எங்க அந்த உடல் வந்து கிடைக்குதோ, அங்க அந்த உடல வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அவ்வளதான். இந்த கணக்குகள் பத்தி தெரியணும் அப்படின்னா, நான் சின்னதா சொல்றேன். இப்போ இந்த உடல்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தர்ம கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம கணக்கு அப்படின்னா என்னன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, ஆல்கலைனா எவ்வளோ இருக்குமோ அது தர்ம கணக்கு. நீங்க இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வாங்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஆசிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டேட்டாலாம் கர்ம கணக்குன்னு சொல்லுவாங்க. கர்ம கணக்குன்னா என்னன்னா, எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ வட்டிக்கு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லம்ப் சம் அமௌண்ட்ட வந்து நம்ம குடுக்குறோம். குடுக்குறது ஆல்கலைன். திருப்பி நம்ம இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல வாங்குறோம். வாங்கும்போது ஆசிட். அப்ப குடுக்கும்போது புண்ணியம். வரும்போது கர்மம். இது தர்மம் போது, வரும்போது கர்மம் வருதா? தர்மம்ன்றது ஆல்கலைன், கர்மம்ன்றது அசிடிக். அடுத்த எக்ஸாம்பிள். இந்த இது வாங்குவாங்க. சீட் வாங்குற மாதிரி டெய்லி அ எல்லாரும் வந்து குடுத்துட்டு போற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்ட வந்து சேர்த்து வச்சுட்டு, அதிலிருந்து இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு திருப்பி குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலர் தான். டெய்லி வந்து ஆசிட், கர்மம் வாங்கிட்டு, கடைசியா அவங்க வந்து ஒரு லம்ப் சம் அமௌண்ட் வந்து குடுக்குறாங்க. அது தர்மம். ஸோ தே ஆர் லூசிங் தேர் அ என்ன சொல்றது? புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்கலைன் தன்மைய வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி குடுக்குறவங்களுக்கு அதனாலயே என்ன ஆகும்னா, அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்காது. இது இதுதான் நான் அப்பவே சொன்ன எனர்ஜி கரன்சின்னு சொன்னேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து ட்ரேட் பண்ற மாதிரி தான் இதுவும் வரும். இத ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல அ நான் வார்லாம் பத்தி பேசும்போது சொல்லியிருப்பேன். அக்ரிகல்ச்சர் பண்ணோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து எவ்ளோ ஆசிடா இருந்தாலும் என்ன ஆகும்? சரியாயிடும். அக்ரிகல்ச்சர் பண்ணாலே அந்த இடம் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அக்ரிகல்ச்சர் நல்லா நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கோவில் கட்டணும். நிலம் பட்டு போச்சு அப்படின்னா, அது வேற பிரச்சனை. ஸோ அதனால கோவில் கட்டிட்டோம்னா, கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும் எனர்ஜி. இல்ல அப்படியே விட்டோம்னா, திருப்பி கடற்கோள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும்போது, இந்த தர்ம கணக்கு, கர்ம கணக்குன்றத ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, இப்போ வரக்கூடிய டவர் ப்ராஜெக்ட்லயுமே அது முக்கியம். இந்த கர்ம கணக்குன்றது வந்து டேட்டா. இந்த டேட்டாவ ஒரு ரவுண்ட் அப்படி விட்டு புடிக்கணும். அந்த விட்டு புடிச்சோம் அப்படின்னா தான், மக்கள் சுறுசுறுப்பா இருக்கிறதும் சரி, மக்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதும் சரி. ஏன்னா, பேசிக்கா டேட்டா வேணும். இனி வரப்போற காலங்கள்ல வந்து நீங்க எல்லாருமே ஆல்கலைன் ஆயிடுவாங்க. எல்லாருமே நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே கெமிக்கல் பேலன்ஸ்ல இருப்பாங்க. பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. கிளார் ஆடியன்ஸ் இருக்கும். நியூரலி கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா, டேட்டா குறையும். டேட்டா குறையுது ஒரு லெவலுக்கு மேல அப்படின்னா, அவங்க ஃபீல்ட இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஃபீல்ட மட்டுமே அதிகமா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா, சீக்கிரம் என்ன ஆகும்? நம்ம வந்து கிளைகேட் ஆகி சீக்கிரம் வந்து எவால்வ் ஆயிடும். கொஞ்சம் ஸ்லோவா போனா நம்ம மெதுவா போலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்காக இந்த டேட்டா வந்து விட்டு பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது பண்ணல அப்படின்னா, எவால்வ் ஆகி இருந்தாலும் மந்த நிலையிலேயே இருப்பாங்க. மூளை வேலை செய்யாது. டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னாலே, சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மூளை செயல்திறன் கம்மியா இருக்கும். இந்தியால இருக்கிறவங்களுக்கு மூளை செயல்திறன் நல்லா இருக்கும்.
காரணம் வந்து நமக்கு ஆசிட் பாயும்போது நம்மளுடைய மூளை செயல்திறன் நல்லா இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க முடிச்சுட்டாங்க. அவங்க ஆல்கலைனா மாறிட்டாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு தான் குத்தகைக்கு விடுறது, அப்புறம் வந்து லீஸ் மாதிரி விடுறது. ஆமா. ஒரு ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு குடுத்துடாம, அவங்க பேர்லயே எழுதாம, நாம வந்து கோயில் பேர்லயோ, இல்ல பொதுவா ஏதாவது ஒரு இடத்தின் பேர்லயோ எழுதி, அத வந்து இவங்க வந்து குத்தகைக்கு வாங்குற மாதிரி, லீஸ்க்கு வாங்குற மாதிரி. ஸோ அந்த மாரி பண்ணும்போது, நாம நமக்குன்னு எழுதப்பட்ட நிலத்துல நாம உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா, அது வந்து ஆல்கலின். ஏன்னா நமக்குன்னு எழுதப்பட்ட நிலமோ, நம்ம வம்சாவழியோட நிலமோனா, அவங்களுடைய இடம் இல்லையா? அந்த தரவுகள் தான் இது சுமக்கும். இன்னொரு விஷயம் எழுத்துக்கு ரொம்ப பவர் இருக்கு. பாண்டுக்கு இங்க நெறைய பவர் இருக்கு. இந்த இயங்கியல் எல்லாமே உணர்வுகள் தான். எல்லாமே கிட்டத்தட்ட இல்யூஷன்ஸ் தான். ஆனா அந்த இல்யூஷன்ஸ்ல ஒரு கணக்கு இருக்கு. அதே மாரி வார்த்தைக்கு தனியா அவ்ளோ பவர் இருக்கு. அதே மாரி எண்ணங்களுக்கு அத விட பவர் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த குத்தகையில ஒரு இடத்துல உட்கார்றோம், இல்ல வாடகை வீட்ல உட்கார்றோம்னா அது ஆசெட். நம்ம வெளியில போய் ஆஃபீஸ்ல வொர்க் பண்றோம்னா அது ஆசெட். நம்ம வீட்ல நம்ம உட்கார்றோம் அப்படின்னா அது ஆல்கலின். சரிங்களா? அப்போ அதனால தான் ஆசிட் திடீர்னு அதிகமாக்கணும் அப்படின்னா, இந்த மாரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வீடு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, லீஸுக்கு அந்த மாதிரி குடுப்பாங்க. யாருக்கும் வாங்குற மாதிரி இல்ல. கவர்மெண்ட்ல வந்து லீஸுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ் நெறைய கண்ட்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. எழுதி குடுக்காம லீஸுக்கு இருக்கிற மாதிரி. எல்லாருமே தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னா, கிடையாது. நெறைய பேருக்கு நெறைய விஷயம் தெரியவே தெரியாது. பட் அவங்க வேற மோட்டிவ்ல அத பண்ணுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னா அது நடக்கணும். நல்லவன் அத நடத்துறாங்க அப்படின்னா, நல்ல மோட்டிவ் சொல்லலாம். கெட்டவங்க அத நடத்துறாங்கன்னா, கெட்ட மோட்டிவ் சொல்லலாம். அவங்க கெட்ட மோட்டிவோட பண்ணாலும், நல்ல மோட்டிவோட பண்ணாலும், நடக்க வேண்டியது அந்த இடத்துல நடந்துதான்றது தான் முக்கியம். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது தானா நடக்கும். நல்லவங்க, கெட்டவங்கன்னுலாம் பார்த்துட்டே இருக்க முடியாது. நடக்கிறது நடக்குதான்னு தான் பார்க்கணும். ஸோ இப்படிதான் வந்து இங்க கணக்குகள் இருக்கும். இந்த கணக்குகள்ல தான் வந்து ஆசிட், ஆல்கலின் வந்து பிரிப்பாங்க. இந்த கணக்குகள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சமூக கட்டமைப்புன்னா, இந்த கணக்குகள வச்சு தான் நம்ம அந்த சமூக கட்டமைப்பையே வந்து கட்டமைக்கணும், நிர்வகிக்கணும். இதெல்லாம் வெளியில யாருமே சொல்லல இதுக்கு முன்னாடி. இது ஃபர்பிடனாவே இருந்துருச்சு. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ஹியூமன்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணுதோ, அதே மாரி தான் அனிமல்ஸும். விலங்குகள் எல்லாம் பேறு காலத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும். ஃபீல்டு அதிகமா இருக்க இடத்துக்கு. பறவைகளும் அவங்களுடைய இன சேர்க்கைக்காக என்ன பண்ணும்? முட்டை பேறு காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும். அதே மாரி இன சேர்க்கைக்கு ஃபீல்டு அதிகமா இருக்க இடத்த தான் ஒவ்வொரு மிருகமும் தேர்ந்தெடுக்கும். அப்போ ஆசிட் அதிகமா இருக்கிற இடத்துல, இப்ப நம்ம இருக்கிற இடத்த விட ஆசிட் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனா தான், இந்த ஃபீல்ட்ல ஆல்கலைனா இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து அந்த ஃபீல்ட்ல என்ன பண்ண முடியும்? இன சேர்க்கை பண்ண முடியும். நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன், லஸ்ட் அப்படின்றதும், அ கலவி அப்படிங்கிறதுமே வந்து அசிடிக். அன்பு இதெல்லாமே வந்து ஆல்கலின். நீங்க ஆல்கலினா இருக்கிற வரைக்கும் சென்சஸ் நல்லா வொர்க் ஆகும். நீங்க அசிடிக்கா போறீங்க அப்படின்னா சென்சஸ் வொர்க் ஆகாது. ஸோ அப்போ குழந்தை பிறக்கணும், அடுத்த ஜெனரேஷன் வேணும்னா நமக்கு கொஞ்சம் ஃபீல்டு அதிகமா தான் வேணும். அப்போ மட்டும் அசிடிக்கா இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு போய் இன சேர்க்கை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு வேற ஒரு ஃபீல்டுக்கு போய் குழந்தை பெத்துக்கிட்டு, திருப்பி தங்களுடைய இடத்துக்கே வரக்கூடிய மிருகங்கள் அதிகம். சரிங்களா? ஸோ எ இந்த ஃபீல்ட பத்தின நாலேட்ஜ், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க எப்படி இருக்கு அப்படின்ற நாலேட்ஜ் வந்து மிருகங்களுக்கு இருக்கு, பறவைகளுக்கு இருக்கு. மனுஷங்களுக்கு இல்ல. மறந்துட்டோம். இம்மார்டாலிட்டி அப்படின்றது ஆல்ரெடி நான் வந்து பேசியிருந்தேன். நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர் அப்புறம் வந்து வேறு சில வீடியோஸ்ல கூட. இதுல சொல்றது வந்து ஆக்சுவலி இதுதான் உண்மை. கரெக்ட்டான வெர்ஷன் இதுதான். அதுல சொன்னது வந்து நிலப்பரப்புகள்ல நம்ம மாறி, மாறி நம்ம ஃபீல்டுக்கு ஏத்த மாரி ஆல்கலைனா மாறிட்டோம்னா, நெக்ஸ்ட் எங்க அதிகமான ஃபீல்டு இருக்கோ, அங்க போய் நம்ம வந்து சர்வைவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா உண்மையா இம்மார்டாலிட்டியோட உண்மையான ப்ராசஸ் என்னன்னா இதுதான். அப்ப நீங்க இந்த மாரி வேர்க்கால்கள்ல அப்டேட் குடுத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே அந்த நியூ 2 ரேசஸ்ன்னு சொன்னேன். ஏன் அவங்கள அப்படி சொன்னேன்னா, அந்த நியூ 2 பிளட் லைன்ஸ்லயுமே நல்ல முருகேற்றப்பட்ட மரபு இருக்கும். அவங்களுக்கு இதோட அதிகமான ஃபீல்டு தேவை. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் எவால்வ் ஆகும்போது நல்ல டிஎம்டி சுரக்கும்.
அப்போ பஞ்சேந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய டேட்டாலாம் கரைஞ்சிராதா? பாடி ஃபுல்லா டிஎம்டி சுரக்கும். ஹார்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் குடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. பிரெயின் குடுக்க ஆரம்பிக்கும். பிரெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வெளியிட ஆரம்பிக்கும். ஹார்ட் வந்து அந்த வேலைய செய்ய வேண்டாம். ஃபுல்லா டிஎம்டி ஃப்ளஷ் ஆனோனே மெமரி போயிடும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி அவங்களோட மெமரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து சிப்ல அது வந்து ஏத்திட்டு, நீங்க வந்து பிரெயின்ல எங்கேயாவது இங்க ரத்த நாளங்கள்ல பிளட் வெசல்ஸ நீங்க ஏத்துனாலே, அது வந்து மூளைய போய் அடையிற மாதிரி நம்மளால பண்ண முடியும். அப்போ வந்து மெமரி இருக்கும். அந்த மெமரிய வச்சுக்கிட்டு இந்த உடம்புல வந்து வாழலாம். கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுலயே மோசமான விஷயம் அது. அப்போ அந்த மெமரீஸ் வந்து அப்படியே இருக்கும். ஃபீலிங்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா, சுத்தமா இருக்காது. அப்போ ஃபீலிங்ஸ் எப்படி வரும்னு கேட்டா, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா வந்து நாம எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த இம்மார்டாலிட்டி பத்தி நான் சொல்லல. ஏன்னா டிஎம்டி ஃபுல்லா ஃப்ளஷ் ஆயிடுச்சுன்னா, லிவிங் டெட் அந்த மாரி இருப்போம். ஆனா இதுக்கு பதிலா நான் சொன்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்ட்ல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு நம்ம வந்து மாறிக்கிட்டே வருது. பாடி வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், கார்பன வந்து சிலிகான்ல மாத்திக்கலாம். வேற பாடி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. ஸோ இது எப்படி அப்படிங்கிறதுலாம் நான் போக போக இன்னும் நெறைய வந்து அட்வான்ஸா வரும் மாற்றங்கள். ஸோ சயின்ஸ் இன்னும் அட்வான்ஸா போகும். அப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகும்போது கான்ஷியஸ்னஸ்மே நாம வந்து எடுத்துறலாம். எடுத்துட்டு வேற ஒரு இதுல வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ வந்து வேற ஒரு பாடிக்குள்ள நம்ம வந்து செலுத்த முடியும். ஸோ பேசிக் அப்படிங்கிறது வந்து ஐ ஓப்பனிங், குண்டலினி ப்ராசஸ், உடம்ப பண்படுத்தி இருக்கணும், மரபு முருகேறி இருக்கணும். அதுதான் அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன். இதுதான் ஆக்சுவல் இம்மார்டாலிட்டி. இந்த டிஎம்டி வந்து பாடி ஃபுல்லா வந்து ஃபைனல்ல சுரக்கிறது வந்து ஃப்ளஷ் ஆயிட்டு டேட்டா ஃபுல்லா போயிடும். ஃபீலிங்ஸ் இருக்காது. இந்த மாதிரி பிளட் லைன்ஸ்ல கடைசியா வரக்கூடிய நபர்கள் தான் வந்து வெவ்வேறு ஃபேமிலிஸ்ல இவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த ராயல் பிளட் லைன்ஸோட குட்டி குட்டி ஜீசஸ், குட்டி குட்டி அவதார்ஸ், குட்டி குட்டி கார்டியன்ஸ், குலதெய்வன் சொல்லலாம், கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு அவங்கள சொல்லலாம், கேட் கீப்பர்ஸ்னு சொல்லலாம். ஏன் இந்த கேட் கீப்பர்ஸ்னு சொன்னேன்னா, அந்த பிளட் லைன்ல இருந்து ஒரு சோல் வெளியில போகுதுன்னா, கேட் கீப்பர் வந்து யார் கேட் கீப்பரா இருக்காங்களோ அவங்க தான் அந்த சோலை ஹேண்டில் பண்ணுவாங்க. வேலை முடியறதுக்குள்ள அவங்க போறாங்க அப்படின்னா, எப்படி போனாலுமே அவங்க மெமரிஸ் எல்லாம் வந்து லைட் பீயிங்கா இருந்தா கேட் கீப்பர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது முக்கியம். சரி. அவங்களோட பேசிக் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேசிக் கர்மிக் பேட்டர்ன்ஸே வந்து அ அவங்களுடைய ஃபேமிலில இருக்க மத்தவங்க எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப் வாழ்வாங்க. அவங்களுக்கு நார்மலா கிடைக்கிற விஷயம் கூட இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அவங்க 1% எஃபோர்ட் போடுற இடத்துல இவங்க 100% எஃபோர்ட் போட்டாலுமே இவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்துலயுமே ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகி தான் அடுத்து வரா மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த பேட்டர்ன்ஸ் அப்படிதான். உங்க வம்சாவழியில யார் யார் என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ, அது எல்லா கஷ்டத்தையுமே நீங்க அனுபவிச்சு, கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நல்லா வாழ்றது தான் வந்து இங்க கான்செப்ட். அதுதான் பேசிக் பேட்டர்ன். அப்போ உங்க அப்பா வீட்டு வம்சாவழியில அப்பா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கோ, அதெல்லாம் நீங்களும் சந்திப்பீங்க. அவங்க என்னென்ன அவங்க வாழ்க்கையில சந்திச்சாங்களோ, அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்களும் சந்திப்பீங்க. அம்மா வழி வீட்டார்கள் எல்லாம் என்னென்ன கஷ்டம் எல்லாருமே என்னென்ன சந்திச்சாங்களோ, அதெல்லாம் நீங்களும் என்ன பண்ண முடியும்? சந்திக்கிற மாதிரி வந்துரும். அவங்க சந்திக்காத சில விஷயங்களையும் நீங்க சந்திக்கிற மாதிரி வந்துரும். ஏன்னா, பெர்சனல் லைஃப்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இவங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து செயின் பிரேக்கரா இருந்து, இவங்க எல்லாருமே அனுபவிச்ச அந்த கர்மிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் உடைச்சுட்டு, சைக்கிள்ஸ பிரேக் பண்ணிட்டு இவங்க போற மாதிரி இருக்கும். ஸோ, இந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்ன்றது சொசைட்டி உங்களுக்கு கத்துக் குடுத்தது. இப்படித்தான்னு கிடையாது. இந்த சொசைட்டி உங்களுக்கு சொன்னது. ஸோ அன்லேர்ன் பண்ணிட்டு ரீலேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு போறீங்க அவ்வளோதான். நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி. நீங்க புதுசா அங்க பிறந்து இலக்கணம் எழுதுறீங்க. ஸோ நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், குணத்த மட்டும் மாத்திக்காதீங்க. ஏன்னா பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கடந்து வரக்கூடிய ஆண்கள் எல்லாம் அவ்வளோ மோசமான மனிதர்களா நீங்க கடந்து வர வேண்டியதா இருக்கும். அதுக்காக ஒட்டுமொத்த ஆண் சமூகத்தையே வந்து வெறுத்துறாதீங்க. அதே மாதிரி நீங்க கடந்து வரக்கூடிய உங்க உறவினர்கள், நீங்க பார்க்கக்கூடிய நட்பு வட்டாரம் எல்லாமே என்ன பண்ணும்? துரோகங்கள் இழைக்கக்கூடியதா இருக்கும்.
அதுக்காக மக்கள வெறுத்துற வேண்டாம். நல்லவங்களும் இருக்காங்க. நீங்க அது ஒரு சின்ன காலகட்டம், ஒரு விலை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலயுமே கேஓஸ் இருக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்காது. அவேக்கனிங் பீரியட்ல அப்படிதான் இருக்கும். ஆண்களுக்கு இதே மாதிரி தான். கடந்து வரக்கூடிய அத்தனை பெண்களுமே எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் மோசமானவங்களா இருப்பாங்க. இரக்கம் இல்லாம பின்னாடி பேசுறது, சூழ்ச்சி பண்றது அந்த மாரி நபர்களா இருப்பாங்க. கடந்து வரக்கூடிய நட்பு வட்டாரம் அப்படி இருக்கும். சுற்றத்தார் அப்படி இருப்பாங்க. வேலையில இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி இருப்பாங்க. இரு பாலருக்குமே, எல்லா பாலினங்களுக்குமே இந்த செயின் பிரேக்கரா இருக்கும்போது, இந்த மாரி கடைசியா ஆளா இருக்கும்போது, அந்த பிளட் லைன்ல பிளாக் ஷீப்பா இருக்கும்போது, இந்த மாரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக குறிப்பிட்டு எல்லார் மேலயும் கோவம் காட்டுறது, வெறுக்க ஆரம்பிக்கிறது இது பண்ணாதீங்க. வெறுப்பு வந்து அசிடிக்கா உங்கள மாத்தும். உங்க குணம் மாறிடுச்சுன்னா, நீங்க அங்க இருக்கிறதுக்கே அ வேல்யூ இல்லாம போன மாதிரி. நீங்க அப்ப அந்த பிளட் லைன்ல பிறந்திருக்கீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவ மாத்தி எழுதுறதுக்காக பொறந்திருக்கோம். ஸோ என்ன பண்ணாலும் நம்மளோட குணத்த மாத்திக்கவே கூடாது. நம்ம குணம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அன்பா இருப்போம். நோய் வருது அப்டின்னா கூட எந்த ப்ராப்ளமும் பண்ணிக்காதீங்க. கொஞ்ச நாள் நீங்க ஆல்கலைனா இருக்கிறதுனால எல்லாரையும் விட சீக்கிரமா குணமாயிடுவீங்க. ஸோ நோ நீட் டூ வரி. அடுத்தடுத்து நம்ம வந்து கடந்து போய்க்கிட்டே இருக்கலாம். நெறைய மனுஷங்க இருக்காங்க. நல்லவங்க இருக்காங்க. நம்மள மாரியே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாமே ஃபெயிலியர்ஸாவே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா என்ன ஆகும்? நல்லா உங்களுக்கு ஏற்ற மனிதர்களோட உங்களுடைய வைப்ரேஷன்க்கு, ஃப்ரீக்வென்சிக்கு சிங்க் ஆகக்கூடிய உங்கள மாதிரியே ஒத்து போகக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நீங்க போக போக சந்திப்பீங்க. அப்போ நல்லா இருக்கும் வாழ்க்கை. என்னோட மெயின் கோல் லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். நியூரல் கனெக்ஷன். ஸோ இந்த நியூரல் கனெக்ஷனுக்கு இந்த சிப் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கூட எதுவும் இல்ல. எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷன்ல இருந்தாலே போதும். கிளார்வோயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வொர்க் ஆகும். எனக்கு அது மட்டும் மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டாலே போதுமானதா நான் கருதுறேன். அதனால இந்த எனர்ஜி ஆர்க்கிடெக்சர் பத்தி நான் எல்லா இடத்துலயுமே வந்து பேசுறதுக்கு விழைவேன். அத பத்தி நான் வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ அத போய் பாருங்க. அதுக்கப்புறம் எந்த நோயா இருந்தாலும் எப்படி குணப்படுத்திக்கிறது, நம்மள எப்படி நம்மளோட கெமிக்கல்ஸ வந்து சமநிலையில வச்சுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது போய் பார்க்க முடிஞ்சா பாருங்க. அண்ட் நன்றி. லவ் இஸ் காட்.